ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி சோயா 65. இந்த ரெசிபியை எப்படி ஈஸியாக குயிக்காக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நான் சோயா பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அதுலேயே இந்த சோயா பால் நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம இந்த சோயா பாலை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் போட்டுடலாம். எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிழிஞ்சு ஒரு பவுலில் போட்டுடணும். இப்போ நம்ம இதில் மசாலா போட்டுருவோம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ரைஸ் ஃப்ளார் 1 ஸ்பூன், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வினிகர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன். வாசனைக்கு நம்ம கருவேப்பிலையை அதில் தூவி விட்டுடலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து மசாலா சோயா பாலில் நல்லா சேர்கிற மாதிரி பரட்டி வச்சிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா பரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருவோம். இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். நான் இங்கே அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சோயா பாலை இப்படி 1-2மா கொஞ்சம் உதிரியாக தள்ளி தள்ளி போடுங்க. இப்போ நல்லா ஃப்ரையாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வருது பாருங்கள். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த சோயா 65 பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.